சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ்நூல் விரித்தோனை விளங்குவள்ளி காந்தனை கந்தக் கடம்பனை கார்மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே கந்தனை மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே கந்தக் கடம்பனை மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே. அருள்மிகு பழனி ஞான தண்டாயுதபாணி பொற்பாதம் அடி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். முருக பக்தர்கள், முருகனடியார்கள் அனைவருக்கும் பொற்பாதங்களை தொட்டு வணங்குகின்றேன். அடியேன் கந்தபாத குமரன். என்னுடைய பேர் குமரன், கந்தபாத குமரன். இன்றைய தினம் கந்தன் எம்மை ஆட்கொண்டு இந்த கந்தபாதம் என்னும் இந்த யூடியூப் சேனல் துவங்க ஆணையிட்டுள்ளார். அவரின் ஆணைப்படி துவங்கியுள்ளேன். இந்த சேனலில் வரும் பதிவுகள் கந்தன் அடியார்களுக்கு, அதாவது முருகன் அடியார்களுக்கு துணை நிற்கும், காக்கும், அவர்களின் துயர் நீக்கும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. ஆக இப்போ இந்த கந்தபாதம் என்ற தலைப்பில் இந்த முதல் வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம். அதில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம், என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, கந்த பாதம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம முருகனுடைய பாதத்தை தான் நம்ம இங்கே நம்ம குறிப்பிடுறோம். இந்த முருகனுடைய பாதம் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா பழனி மலையில் இருக்குது. ஸோ முருகன் முதல்ல பழனி மலையில் கால் ஊன்றி நின்ற இடம், அங்கே அவருடைய பாதம் இருக்கும். அது பார்த்திங்கன்னா இந்த மலையினுடைய கிழக்கு பகுதியில் அந்த விஞ்ச் ஏரி வரக்கூடிய பகுதியில் இருக்கும். நீங்கள் அங்கே மலரிட்டு வணங்கணும். அவருடைய பாதம் இருக்கும். அதை நீங்கள் மறக்காமல் பழனிமலைக்கு போகிற முருகன் அடியார்கள் அந்த கந்த பாதத்தை பார்த்து, அவருடைய பாதம் இருக்கும், 2 பாதமும் அங்கே இருக்கும். அதை மலரிட்டு வணங்கிட்டு வரணும். அதை உங்களுடைய மனதில் நிறுத்திக்கணும். அதை புகைப்படம் எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது செய்யக்கூடாது. ஏன்னா மலை மேலே ஃபோனை கொண்டு போகக்கூடாது. அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அதை கவர்மெண்ட் சொல்லியிருக்கக்கூடிய அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அது நம்ம கோயிலுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதை. ஸோ அதை நம்ம மனதில் நிறுத்த வேண்டும். அந்த கந்தனுடைய பாதம் இருக்க, அந்த பாதத்தை உங்களுடைய மனதில் நிறுத்த வேண்டும். அவ்வாறு நிறுத்துகின்ற பொழுது அடிக்கடி அதை நீங்கள் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த பாதத்தை ஒரு ஃபோட்டோ எடுத்த மாதிரி மைண்டில் கேப்சர் பண்ணி அதை அடிக்கடி நினச்சிட்டே இருக்கணும். சரி, எப்போல்லாம் நினைக்கலாம், உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் நினைக்கலாம். ஸோ அப்போ முக்கியமாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கந்தனுடைய பாதத்தை தூங்க போகிறதுக்கு முன்னாடி நினைக்கணும். நினச்சிட்டு ஞான தண்டாயுதபாணி பொற்பாதம் போற்றின்னு சொல்லிவிட்டு தூங்கி எந்திரிச்ச உடனே, காலையில் கண் விழித்த உடனே ஞான தண்டாயுதபாணி பழனி பொற்பாதம் போற்றின்னு சொல்லுகின்ற பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, அவருடைய ஆற்றல், அவருடைய அனுக்கிரகம் நீங்கள் இழுக்கிறீங்க. அப்போ இழுக்கும் பொழுது அவருடைய ஆற்றல், அவருடைய அனுக்கிரகம் உங்களை தேடி வருகின்ற பொழுது உங்களுக்கு தானாகவே உங்களுடைய தடைகள் விலகும். அப்புறம் தடைகள் விலகினா உங்களுக்கு தானாகவே வெற்றி கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஆக தடைகள் விலகி வெற்றி கிடைப்பது நிச்சயம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இதை எப்படி செய்யலாம், எவ்வளோ நாள், ஒரு ப்ரொசீஜராக எடுத்துக்கணும். 48 நாள் செஞ்சு பாருங்கள். தூங்குறதுக்கு முன்னாடி, தூங்கி எந்திரிச்ச உடனே முதல்ல அவருடைய பாதத்தை நினச்சி பழனி ஞான தண்டாயுதபாணி பொற்பாதம் போற்றின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த கந்தர் அலங்கார பாடலை வேணாலும் சொல்லலாம். என்ன பாடலை சொல்லலாம்? விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், அன்று செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்ததனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. அதிலேயே போட்டிருக்கோம் விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள். அதுக்கப்புறம் அதன் பிறகு அதோடு இன்னொன்று பார்த்திங்கன்னா, அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழில் சரண கமல் ஆலயத்தை அரிநிமிஷ நேரமட்டில் அப்படிங்கிற திருப்புகழ் இருக்குது. விருப்பப்படுறவங்க அதையும் சேர்த்து நீங்கள் பாடலாம். இல்லை விழிக்கு துணைங்கிற கந்தர் அலங்கார பாடலையும் நீங்கள் பாடலாம்.
முடிஞ்சவங்க பாடலாம். அது இல்லைன்னா விட்டுட்டு நீங்கள் ஞான தண்டாயுதபாணி பொற்பாதம் போற்றின்னு சொல்லி அந்த பாதத்தை நினச்சிங்கன்னா போதும். உங்கள் தடைகள் விலகுவது 100% கண்டிப்பாக விலகும். வெற்றி கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வெற்றி, உங்களுடைய குடும்பத்தில் வெற்றி, நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும். வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும். பழனி ஞான தண்டாயுதபாணியை நினைக்கும் பொழுது அவனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு, முருகன் அடியார்கள் அனைவருக்கும் கிடைக்கணும்னு அந்த பழனி ஞான தண்டாயுதபாணியை வேண்டிக் கொண்டு இந்த கந்தபாதம் யூடியூப் சேனலுடைய முதல் பதிவை நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் பழனி ஞான தண்டாயுதபாணி உடைய போற்றி பாடல் தயார்படுத்தியிருக்கிறோம். அந்த பாடல் பாடி போற்றி சொல்லி அவரை நம்ம அழைக்க போகிறோம். நம்ம யூடியூப் சேனல் மூலிமா நம்ம வீட்டுக்கு அழைக்க போகிறோம். அந்த பாடலை அடுத்த பதிவில் மாசரு பொன்னே முருகா அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய, அந்த எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய நம்ம எழுதியிருக்கிறோம். அது பார்த்து அதனுடைய கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதை பற்றி அடுத்த பதிவில் போடக்கூடிய பதிவில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லிய அந்த சொற்கள், சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புதுமையாகவோ இல்லை பிடிச்சிருந்ததுனாலும் எனக்கு அது போதும். முருகன் அடியார்கள் அதில் பயன்பெறணும், எல்லாரும் பயன்பெறணும். கண்டிப்பாக அவருடைய பாதத்தை உங்கள் மனதிலே நிறுத்துகின்ற பொழுது, முருகனுடைய பாதத்தை மனதிலே நிறுத்துகின்ற பொழுது கண்டிப்பாக அது உங்களுக்கு துணை நிற்கும். எல்லளவும் சந்தேகமில்லை, அதை நான் உணர்ந்திருக்கிறேன். நன்றி. அடுத்த பதிவில் மாசரு பொன்னே மகனே, மாசரு பொன்னே முருகா அவ்வாறு சொல்லக்கூடிய பழனி ஞான தண்டாயுதபாணிக்கு போற்றி எழுதியிருக்கிறோம். அந்த பாடல் ஒரு 10-15 வரிகள் இருக்குது. அதை பாடி அவர் அழைக்க போகிறோம். நீங்கள் என்னோட சேர்ந்து அதை நீங்களும் செய்யலாம். நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.